ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஜெஃப்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆயிருக்காரு இந்த வாரத்துக்கான அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முடிஞ்சு போகமாட்டான். அப்போ அடுத்த வாரம் வந்து டிக்கெட் ஃபினாலே விளாண்டு டிக்கெட் எடுத்துட்டான்னா அவன் தான் டிக்கெட் உள்ள டாப் 5 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓட்டு இல்லாத ஜெஃப்ரியாக இருக்கட்டும், ஓட்டு இல்லாத ரயானாக இருக்கட்டும், 2 பேரும் போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்லி ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா தான் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முத்துக்குமரனுக்கு கடைசி வரைக்கும் அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் ஆடக்கூடாது டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஜெஃப்ரி கேப்டனா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது பிக் பாஸ் வந்து ஜெஃப்ரிக்காக அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக கொண்டு போய் கடைசி வரைக்கும் அவரை வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஏற்கனவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவங்க சேர்த்து வச்சு அவனுக்கு கொடுத்தானுங்க. ஸோ எல்லாரும் வந்து பாவம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப பொத்தி வளர்க்குறானுங்க அப்படிங்கிறதுனால ஸோ கடைசி வரைக்கும் அவனை கொண்டு போய் 106 நாளில் நிற்க வைக்கணும்னு சொல்லி பிஜேபி வந்து பிளான் பண்ணுது அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. நான் விஜய் சேதுபதி அவர்களும் வந்து இன்றைக்கி ஜெஃப்ரியை ரொம்ப பெருசாக பேசின மாதிரி தெரியல. நேற்றுலாம் பயங்கரம் பேசி ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஜெஃப்ரியும் எதுவும் ரோஸ் பண்ணாமல் அப்படியே போயிட்டார் போல தெரியுது. நான் கூட நேற்று வந்து ஜெஃப்ரியை இந்த வாரம் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போனார்ல, உடனே மவனை செத்தாண்டா ஜெஃப்ரி அடிச்சு நொறுக்க போகிறாருன்னு நினச்சேன். பார்த்தா ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஜெஃப்ரியுடைய கேம் பிளே இப்படி ஒரு கேம் பிளேக்கு இவர் டாப் 5 அளவுக்கு போகிறதுக்கு டிசர்வ்டான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா இவரை விட நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிட்டு இருக்கும் பட்சத்தில் ஆனந்தியாக இருக்கட்டும், சாச்சனாவாக இருக்கட்டும், இல்லை யாருனாலும் இருக்கட்டும், சரியா? ஸோ அவங்களே இவனோட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுது. இவனுடைய கேமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியான ஒரு கேமுங்க. ஆக்சுவலாக இப்போ ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசி பழகி அவங்களுடைய அன்பை வாங்கிட்டு அவங்களே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குத்தி அவங்களே பின்னாடி மார்க் பண்ணி அப்புறம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நல்லவங்களா வந்து நடிச்சுட்டு அப்புறம் வந்து தடையை கொடுக்கறது, அப்புறம் பக்கத்திலே படுக்கிறது. அன்ஷிதாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லைவில் பண்ணது சாட்டர்டேலாம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, என்னங்க இவன் இப்படி பண்ணுறான் அக்கான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவனுடைய கேமுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஓட்டுக்கு வந்தால் தானே பிரச்சனை. ஓட்டுக்கே வரமாட்டான்ல. வந்தால் மக்கள் வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு சவுக்கடி கொடுத்து அனுப்புவாங்க. அவனை அனுப்பவும் மாட்டுறாங்க. ஸோ இந்த வாரமும் இல்லை. இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவன் கண்டிப்பாக கேப்டன்ஷிப் ஆயிடுவான். ஸோ கேப்டன் ஆகிட்டாங்கிற தகவல் வந்துருச்சு, கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு, சரியா? அது உறுதியான தகவல் தான் எனக்கு அந்த சோர்ஸ்லேருந்து வர்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதின்னு வச்சுக்கோங்களேன். மேபி கொஞ்சம் தான் மாறலாம், சரியா? அப்படி மாறினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கேப்டன் ஆனாலும் அவன் வந்து பண்ணுவாங்களாங்கிறதே தெரில. ஜெஃப்ரிக்கு அவ்வளோ பேர் பொத்தி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுனால மேபி ஜாக்லின் இப்போ ரீசெண்டாக ஒரு பகையை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வேணால் பண்ணலாம், சௌந்தர்யா பண்ண மாட்டாங்க, ரயான் பண்ணுவான். ஸோ 2 ஓட்டில் ஜெஃப்ரி உள்ளே வர்றது கன்ஃபார்ம் தான். பட் இந்த கேப்டன்சி அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான அந்த டிசர்வ் பிளேஸ் டிக்கெட் டு ஃபினாலே தாண்டி அவன் போகிறான் அப்படிங்கிறதே ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா வேறு எந்த ஒரு கேம் பிளானும் கிடையாது. ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே பக்கத்தில் உட்காந்து எல்லாருமே வந்து அவனுக்கு சட்டை இல்லை, பேண்ட் இல்லை, ஓட்டச்சட்டி போட்டிருக்கான், ஓட்ட பனியன் போட்டிருக்கான்னு சொல்லி அப்படியே அவனை வந்து கீழே வந்து தள்ளி அவனை மேலே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத இவங்க கீழே போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, சரியா? எல்லாமே இந்த முத்துக்குமரன் பண்ணதுனால தான். முத்துக்குமரன் ஜெஃப்ரி அப்பயே வெளியே போயிட்டான் அப்படிங்கிறப்ப கேப்டன்ஷிப் பிட்வீன் இவனும் பவித்ராக்கும் தான். ஸோ இவங்க சும்மா முட்டு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துருந்தா கூட தெரியாது. இப்போ தீபக் எப்படி பண்ணாரோ இல்லை வந்து வேறு யாராவது எப்படி பண்ணுறாங்க கேப்டன்சி டாஸ்கில் அப்படியே நிற்க மாட்டாங்க, போய் கொஞ்சம் வலு கொடுப்பாங்க, ரெடின்னு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுப்பாங்க. ஸோ முத்துக்குமரன் அந்த ஒரு பண்ண சிறு தவறில் பெரும் தவறுனால இந்த ஜெஃப்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வழங்கப்படுது. அது பவித்ராமானி ஆளுகளுக்கு வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா? இதுதான் எல்லா இடங்களிலும் நடக்குது. ஸோ பிக் பாஸ் ரியாலிட்டி அதை கனெக்ட் பண்ணுறாங்கன்றாங்கல்ல, அது உண்மையிலேயே 100க்கு 100 உண்மையான வார்த்தை. ஏன்னா நீங்கள் நினச்சி ஒன்று பண்ணுறீங்கல்ல, ஆனால் அது எப்படி ஆகுது பாருங்கள். கடைசி எவனோ ஒரு தகுதியில்லாத நபர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுறான் உள்ள. தகுதி உள்ள நபர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஜெஃப்ரி கேப்டன் ஆகிட்டான் அப்படின்னா நாமினேஷன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, இருங்க, இன்னும் எனக்கு வரல, தெளிவாக வரல, இன்னும் 2-3 தான் வந்துச்சு. ஸோ மொத்தமாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ, குட் பை கைஸ்.